السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. وقال النبي صلى الله عليه وسلم: ما نحل والد من نحل أفضل من أدب حسن. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வான்மறையாம் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கிற பெரும் அருட்கொடைகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் வஃபضلناஹும் அலா கஸீரின் மிம்மன் خلقنا தஃதீலா. ஆதமின் பிள்ளைகளை இந்த அளவு நான் மரியாதை செய்திருக்கிறேன், தரையின் மீதும் கடலின் மீதும் மனித சமூகத்திற்கு ஆளுமையை நான் தந்திருக்கிறேன், ஏராளமான நல்ல ரிஸ்குகளை, வாழ்வாதாரங்களை அவர்களுக்கு நான் வழங்கி, எல்லா படைப்புகளையும் விட மிகச் சிறந்த படைப்பாக மனித சமூகத்தை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனத்தின் வழியாக தன் அடியார்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிற நிஅமத்துகளை அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறார். ஏராளமான நிஅமத் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துகளை அடியான் யோசிக்க ஆரம்பித்தால் சதாவும் அவனுடைய நாவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும். மற்றவர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம், அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கிற நிஅமத்துகளை அடியான் யோசிக்க மறுக்கிறார். அப்படி ஒரு வினாடி யோசித்து விட்டால் எவ்வளவு பெரிய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நல்ல ஓய்வு கிடைக்கிற பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு வேலை பலு வந்துவிட்டால் அந்த ஓய்வு வாய்க்காமலே போய்விடும் என்று சொல்வார்கள். நல்ல வாலிப பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது தவறி முதுமை வந்துவிட்டால் வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் இருக்காது. செல்வ நிலையில் வாழுகிற பொழுது நிறைய கொடுத்து விடுங்கள்,
வறுமை வந்துவிட்டால் அது தீராத சோதனையாக மாறிவிடும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துகளை ஒவ்வொரு வினாடியும் அடியான் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நன்றியாளனாக வாழுவான். மூமின்களே, அல்லாஹ் வழங்கியிருக்கிற ஏராளமான நியாமத்துகளில் வாழ்க்கையின் உயிரோட்டமான சில நியாமத்துகள் நமக்கு இருக்கிறது. அதில் ஒன்று குழந்தை செல்வங்கள். அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் அன்பளிப்பாக தரப்பட்டவர்கள். நாம் அத்துணை பேருமே நம்முடைய காரியங்களுக்கு பின்னணியாக நாம் சொல்வது மக்கள் இருக்காங்கல்ல சொல்லுகிறோம். மக்கள் இருக்கிறார்கள் என்றால் உனக்கு என்ன கடமை? கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய வீடு வேண்டும். அப்படியா? சொல்லுங்க. நம்ம அல்லாஹ்வா சம்பாதிக்கிறோம், ஓடுகிறோம். தவறாக சம்பாதிப்பவர்கள் கூட பிள்ளைகளைத்தான் காரணம் காண்பிக்கிறார்கள். சரி, எல்லோருடைய ஒரு அறியாமை, பிள்ளைகளுக்கு வீடு வேண்டும், நிலம் வேண்டும், அசையா சொத்துக்கள் வேண்டும், இதெல்லாம் சரி. அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட அவர்களை அறிவு ரீதியாக நீங்கள் எப்படி வார்த்தெடுத்தீர்கள்? இந்த வினாக்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். பையன் நல்லா இருக்கிறான், நல்ல ட்ரெஸ் பண்றான், உயர்தரமான உணவுகள் எல்லாம் சரி. சொகுசை காட்டி குழந்தைகளை நரகவாதிகளாக ஆக்குவதை விட அறிவை கொடுத்து பண்பாளர்களாக உருவாக்குவதுதான் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதல். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமானிதமாக கிடைத்த குழந்தை செல்வங்களுக்கு சமுதாயம் கொடுக்க வேண்டிய அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் நிஅமத் அறிவு, ஞானம், இல்மு, இதை எங்கிருந்து நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதையும் பெருமானார் சொன்னார்கள். தாயின் மடியிலிருந்து மன்னரை வரை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்ற கல்வி ஒருபோதும் வீணாகாது. அதிலையும் பாதம் மாறிட்டோம். பிறந்த குழந்தைக்கு தொடங்குகிற அந்த ABCD எஜுகேஷன் இல்லையா, அதுதான் கல்வி என்ற ஒரு பிம்பத்தை இந்த உலகம் உருவாக்கி விட்டது. அப்படி அல்ல. அது முதலாய் அந்த குழந்தையினுடைய செவிகளில் பிறந்தவுடன் நீங்கள் சொல்லுகிறீர்களே வாங்கு, இகாமத்து, அங்கிருந்து தொடங்குகிற இறை சார்ந்த கல்வி அந்த குழந்தைக்கு புகட்டப்பட வேண்டும். அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு நிறைய உபதேசங்கள் செய்தது உலக பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். அவர் ஒரு பேரறிஞர். ஆட்டு இடையனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம் உலகம் பேசுகிற அறிவாளியாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். அழகான பாடத்தை தன் மகனுக்கு சொன்னார்கள். மகனே, ஒருபோதும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாது. இந்த பாடத்தை எத்தனை பேர் நம் பிள்ளைகளிடம் பேசி இருப்போம்? நல்லா படிடா, நிறைய சம்பாதிக்கணும். யார்கிட்ட சொல்லுங்க, யார்கிட்ட சொல்றோம்? LKG படிக்கிறவன் சொல்லிட்டு எவ்வளவு முட்டாளுங்க நாம. நிறைய படி, நல்லா படி. உனக்கு என்ன தெரியும்? நீங்கள் அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தொடங்குகிறார்கள், மகனே, பிறப்பின் லட்சியமே படைத்தவனை வணங்குவது. திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளால் ஒரு சிறந்த மூமின் உலகத்திலே உருவாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார், உங்க குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக நிறைய அன்பளிப்புகளை நாம கொடுக்கிறோம். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அந்த அன்பளிப்பினுடைய காஸ்ட்லிய ஜீரணிக்க முடியல. சும்மா அவன் வீட்டுக்குள்ள விளையாடுற விளையாட்டு பொம்மை கார் லட்சங்களை கொடுத்து வாங்கி போடுறாங்க. எவ்வளவு? அந்த ABCD 4 எழுத்திற்காக பல லட்சங்களை. அது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த ஸ்கூல்ல சேர்த்தா அவர் பயங்கரமான ஆளா வருவாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீ கொடுக்கிற அன்பளிப்புகளில், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பளிப்புகளில் மிகச்சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? நல்லொழுக்க பயிற்சி என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். நீ வாங்கி கொடு, நல்ல சாப்பாடு வாங்கி கொடு, நல்ல விளையாட்டு சாதனங்கள் வாங்கி கொடு, நிறைய குழந்தைகளுக்கான ஆர்வம் ஊட்டுகிற விளையாட்டுகளை சொல், எல்லாம் சரி. அதை தாண்டி அடிப்படை ஞானம் ஒன்று இருக்கிறது. படைத்தவனை சொல்லிக் கொடுங்கள்.
குழந்தைகிட்ட அல்லாஹ்வை குறித்து பேச வேண்டும். அந்த குழந்தையிடம் கேட்க வேண்டும், உன்னை படைத்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். உனக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். உன்னுடைய மரணத்திற்கு பிறகு என்ன என்று கேட்டால் மறுமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். உயிரோட்டமான இந்த கல்வி ஞானம் தான் அவன் வாழும் காலமெல்லாம் அவனை வழிநடத்தும் மிகச்சிறந்த அறிவாக அமையும். மூமின்களே, ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்கிட்ட பேசிட்டே வர்றாங்க. நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகனிடம் சொல்லுகிறார்கள். மகனே, எங்க ஜனாசாவை பார்த்தேனாலும் அதுல கலந்து கொள் என்று சொல்லுகிறார். எங்கு ஜனாசாவை பார்த்தாலும் மையத்தினுடைய அடக்கங்கள், அதனுடைய தொழுகைகளில் கலந்து கொள். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மரணமும் உனக்கு பற்றற்ற மனநிலையை உருவாக்கும், உலக மோகத்தை அது குறைக்கும். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், மகனே, திருமணங்களில் கலந்து கொள்ளாதே, அது உனக்கு இச்சையை தூண்டும் என்று சொல்லுகிறார்கள். அருமையான உபதேசம் பிள்ளைகளுக்கு. இந்த உபதேசத்தில் நம்முடைய நடவடிக்கை என்ன? வேண்டாம், நீ மௌத்துக்கு போறாரு, கவனிக்கலாம். குழந்தைகளை எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லுகிறார்கள். ஜனாசாக்கள்ல போய் நிற்கும் போது அந்த குழந்தையினுடைய மனதில் ஒரு பாடம் பதியும், ஒரு நாள் நானும் மரணிப்பேன் இல்லையா? ஆனா பெரும்பாலும் பாருங்க, அந்த மௌத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம தவிர்த்துறோம். அத்தா அம்மாவும் மௌத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், நீ வீட்டிலேயே இரு இல்லையா? சிந்தனைக்கான தளங்கள், சிந்தனைக்கான பாடங்கள், கவறுகளை காட்டுங்கள். குழந்தைகளை உருவாக்குதல் என்பது ஆசைகளை காட்டி உருவாக்குகிற செல்வம் அல்ல. அது அறிவையும் புத்தியையும் தீர்த்துகிற பாடங்கள் எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அந்த குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், மகனே, நிறைய ஜனாசாக்கள்ல கலந்துக்க இல்லையா? நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு பாடம், நாம் தான் நம் குழந்தைகளுக்கு பாடம். சமூகத்தினுடைய நிகழ்வுகளை நேரடியாக கற்பிக்கிற வாய்ப்பு இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறது இல்லையா? இரண்டாவது வார்த்தை சொன்னாங்க, அங்கதான் அதிகமாக நம் குழந்தைகளை நாம் கலக்க செய்கிறோம். திருமண வீடுகள் சொன்னா குழந்தைகள் சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாம் அழைத்து செல்லுகிறோம். அந்த குழந்தைகளுக்கு அங்க இச்சை தூண்டப்படுகிறது மேலையா? அதுவும் நம்ம காலத்துல பழுக்காததெல்லாம் பழுத்து விபரீதங்களை ஏற்படுகிற அளவுக்கு மோசமான கலாச்சாரத்தின் முன்னோட்டங்கள், அதனுடைய என்ன பாதிப்புகள், குழந்தைகளை எந்த தாக்கங்களை உருவாக்கும், எதிர்மறையான விளைவுகள், நடவடிக்கைகள், இதனை மாற்றும்படி ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், கல்யாணங்கள்ல கலந்துக்காத, அது உனக்கு துன்யாவின் மீது ஆசையையும் இச்சையை உனக்கு தூண்டிவிடும், நீ மரணங்களில் பங்கெடு என்று தன் மகனுக்கு சொன்னார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனிடம் பேசுகிற பொழுது சொல்றாங்க, எல்லாமே வாங்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. கோழியா திண்டு வளருகிற குழந்தைகளுக்கு மத்தியிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், மகனே, சாப்பிடு சாப்பிடு, ஆனால் வயிறு புடைக்க சாப்பிட்டு விடாதே. இருக்கா இல்லைங்களா? அது 90% எல்லாருக்குமே இருக்கு. இந்த அளவுங்கிறதெல்லாம் காணா போச்சு, அதெல்லாம் ஹதீஸ்கள்ல மட்டும்தான் இருக்கு. சாப்பிட்டு அதற்காக ஓய்வெடுக்கிற மனிதர்கள் தான் அதிகம் இல்லையா? என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? மகனுக்கு சொன்னார்கள், உனக்குன்னு ஒரு பை இருக்கிறது, உணவு பை இல்லையா? அது ஒருபோதும் நிரப்பப்பட்டு விடக்கூடாது. மகனே, அளவாய் சாப்பிடு. காரணம் என்ன தெரியுமா? வயிறு புடைக்க உண்டால் அறிவு தூங்கிவிடும், காமம் விழித்துக் கொள்ளும். அறிவு தூங்கி காமம் விழித்துக் கொண்ட ஒருவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? அவருடைய நடவடிக்கைகள் என்ன இருக்கும்? ஏன்னா ஒட்டுமொத்த உணர்வுகள், உணர்ச்சிகளை நடைமுறைப்படுத்துவதில் உணவுக்கு பிரதானமான பங்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஹலாலானதை சாப்பிடுங்கள், ஹலாலானதில் நல்லதை சாப்பிடுங்கள்.
உணவு முறை கலாச்சாரங்களை தொலைத்து நீண்ட காலமாகிவிட்டது. என்றைக்காவது குழந்தைகளிடம் நீ சாப்பிடும் போதெல்லாம் இதை ஹலாலான யோசிச்சு சாப்பிடு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை என்பதுதான் உண்மை, இல்லையா? மோமின்களே, ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வயிறு உடைக்க சாப்பிட்டு விடாதே, அது உன் சிந்தனையை உறங்க வைத்து உன் காமத்தை கிளர்ச்சியை அது கிளர்த்திவிடும், பிறகு விளைவுகளும் நடவடிக்கைகளும் மோசமாக மாறிவிடும். சில வீடுகள்ல உறவினர்கள் வர்ற நேரத்தில் கரெக்டா அந்த குழந்தைகளை ஒழிச்சு வச்சிருவாங்க. சில விபரீதங்கள் இருக்கு. என்ன காரணம்னா, அவன் சபைக்கு வந்தானா நம்ம குடும்பமானோம் போயிடும். சாதாரண விஷயம். அப்படியே வருவான், டே அங்கிள் நீ யாரான்னு கேட்டா கொடுக்கும். அவன் அப்படி பேசுவதை ரசித்த குடும்பம் ஒரு காலகட்டத்தில் அது விபரீதமாகிற பொழுது சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி மானத்தை வாங்கிடுவான். அப்படியே ஒழித்து வைக்கிற சூழல்கள் நிறைய குடும்பத்தில் இருக்கிறது, இல்லையா? அழகா சொந்தக்காரங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் பாட்டில தூக்கிட்டு வந்துருவான். டாடி இது எப்பயுமே கையில் வச்சிருப்பீங்களா, இவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. அட குடிகார குடும்பம் என்பதை சபையிலே போட்டு உடைக்கிற பொழுது அந்த குழந்தைகளுடைய வார்த்தை, அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சொந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு கணவன் மனைவி கொஞ்சமும் வேண்டாம் கெஞ்சவும் வேண்டாம், காரணம் அது பாடமாக மாறிவிடும் குழந்தைகளுக்கு என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லையா? விபரீதங்களை நாம் தானே உருவாக்குகிறோம். இந்த வாழ்க்கை பாடம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை அமானிதமாக நீங்கள் கற்றுத்தர வேண்டிய இடத்தில் முதன்மை ஆசிரியர்களாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்து விட்டு தன் மகனுக்கு சொல்றாங்க. இந்த பாடத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் கேட்க முடியாது, இன்றைய பாட புத்தகங்களில் அது கிடையவும் கிடையாது. மகனே நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேள், உன் மனதை எப்பொழுதும் இபாதத்தை கொண்டு நீ கண்காணித்துக் கொண்டே இரு என்றார்கள். அவருடைய கல்வி, குழந்தைகளுடைய கல்வி பரிசுத்தமானது, இல்லையா? பொறாமை இல்லை, போட்டி இல்லை, வஞ்சகம் இல்லை, சூழ்ச்சி இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அந்த கல்வில் அல்லாஹ்வுடைய இபாதத் குறித்து கற்பித்தல் உருவாகிவிட்டால் இந்த குழந்தைங்க சில நேரத்தில் செய்கிற துஆக்கள், அவங்க ஓதுற குர்ஆன் ஷரீஃப், அவர்கள் திக்ரில் ஈடுபடுதல், இதை பார்த்தால் சில பெரியவர்களுக்கு பொறாமை ஏற்படும். இந்த வயசுல இவ்வளவு அழகா இருக்கிறானே, அது ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அது. மகனுக்கு சொன்னார்கள், எப்பொழுதுமே உன்னுடைய கல்பு மனம் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கட்டும். மகனே யார் வீட்டிற்கு சென்றாலும் உன் பார்வையை பாதுகாத்துக் கொள். எவ்வளவு பெரிய பாடம்! எந்த வீட்டிற்கு சென்றாலும், அது நம்ம பெரியவங்கள்ட்டயே அந்த தீமைகள் நிறைய இருக்கு. ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டோம், நேர்ல சம்பந்தப்பட்ட நபர் இருக்கிறார், நம்ம யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட பேசணும்? அவர்கிட்ட தானே பேசணும். ஆனால் நம்முடைய பார்வை அடுப்படி வரையிலும் நீண்டு கொண்டே இருக்கும். வந்து போகிறவர்களை, இது ஒரு தவறான பழக்கம். இது அது எதிரில் இருக்கக்கூடிய மனிதனை கூசம் செய்துவிடும். இந்த பாடங்களை யார் சொல்லிக் கொடுப்பது? நபிகள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், மகனே அந்நிய வீடுகளுக்கு சென்றால் பார்வையை பாதுகாத்துக்கொள். யார்கிட்ட பேசுறீங்க அவங்கள தான் பார்க்கணும். வேலை முடிந்ததா கிளம்பி விட வேண்டும். இந்த பார்வையால் ஊடுருவுவது அந்த குடும்பத்தார்களை தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு அற்புதமான பாடம்! யாருக்கு சொல்ல வேண்டிய பாடம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், மகனே பேசுற நியாமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இல்லையா? எங்கு என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், எதனை பேசுகிறோம்? நான் சொன்னதை போல நம் வீடுகளில் விபரீதமான பேச்சுக்களை வெளிப்படுத்துகிற குழந்தைகள், அதனால் அவமானப்படுகிற பெற்றோர்கள், விளைவு என்ன? அவனை திருத்திருக்க முயற்சி பண்றதில்ல, இல்லையா? எங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஏதாவது பேசிடுவான், வம்பா போயிடும், அவனை ஒழித்து வைக்கிற நிர்பந்தங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், மோமின்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், மகனே மக்கள் கூடுகிற சபைகளில் உன் நாவை பாதுகாத்துக் கொள்.
ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. இந்த நாவு நல்ல ஏற்றத்தையும் தரும், அழிவையும் தரும். யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், சபையில் எப்படி நடக்கிறோம், இதையெல்லாம் பெற்றவர்கள் தன் குழந்தைகளுக்கு எதிர்கால ஒரு தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டிய அடிப்படை பாடம் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு, மகனே உன் வயிற்றை உன் தொண்டையை பாதுகாத்துக் கொள். எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே குடிக்கலாம், ஆனால் எது ஹலாலானது, எது நல்லது, எது ஆரோக்கியமானது, அதையெல்லாம் தாண்டி குழந்தைகள் கேட்கிறதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறதா ஒரு தந்தையினுடைய கடமை என்ற ஒரு மடத்தனமான கடமை உணர்வினால் அந்த குழந்தைகளுக்கு உணவு போதையை ஊட்டும் பெற்றோர்கள். நல்ல சாப்பாடு எந்த குழந்தையும் சொல்லுங்க சொல்லுங்க பாரு, எந்த குழந்தையும் சாப்பிடுறது இல்லைங்கிறத விட நாம கொடுக்கறது இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகள். இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு ராகி கூழு கலக்கி கொடுத்தா சாப்பிடுமா? சாப்பிடுமா? தானியங்களை கொடுத்தால் சாப்பிடுமா? அது அத்துணையும் கலரால் ஈர்க்கப்பட்ட, விஷம் தோய்க்கப்பட்ட இந்த உணவுகளை, இதுவும் நம் கடமைதானே, இதுவும் நம் கடமைதானே. குறிப்பாக மோமின்களே, இந்த பேக்கெட் ஃபுட் இருக்கா இல்லையா, அதை விட குழந்தைகளை கொல்லுகிற விஷம் வேறு எதுவும் கிடையாது. அதை தவிர குழந்தைகள் எதையும் சாப்பிடுவதும் கிடையாது. எவ்வளவு விபரீதமான சூழல்! இத்தனையும் மார்க்கம் சொல்லுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லுகிறார்கள், உன் தொண்டை வழியாக இறங்குகிற உணவுகளை நீ கவனம் செலுத்து, உன் வயிற்றில் இறங்குகிற உணவையும் நீ கவனம் செலுத்து. தன் மகனுக்கு சொல்லிவிட்டு, மகனே மகனே நீ சதாவும் நினைக்க வேண்டிய 2 பாடங்களை உறுதியாக்கிக் கொள். ஒன்று, நீ என்ன எங்க போனாலும் சரி அல்லாஹ், அதை மறந்து விடாதே. குழந்தைகளுக்கு சொன்னார்கள், எங்க என்ன நடந்தாலும் சரி என் ரப்பு பார்க்கிறான், நான் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறான். அந்த குழந்தையினுடைய பிஞ்சு மனதிலே அல்லாஹ் என்ற வார்த்தை பதிந்துவிட வேண்டும். மகனே, சதாவும் நினைக்க வேண்டியது அல்லாஹ்வையும் மவுத்தையும். அது நம்ம காலத்துல இளைய மரணங்கள் மிக மிக அதிகம். இப்ப லேட்டஸ்ட் தெரியுமா, பையன் படிக்கிறான், வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், அதெல்லாம் பெற்றோர்களுக்கு கவலையே கிடையாது. அதை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். விளைவு என்ன? 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், அவனுக்கு லைசன்ஸ் இன்னும் வாங்கல, ஆனா பையன் கேட்டான்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுக்கிறான். அவன் கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிறான். விளைவுகளை யோசிக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு பாசத்தை யார் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது? பாசம் அல்ல இது, நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய பாடங்கள் இது. நாட்டு சட்டத்தையும் மதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் மதிக்க வேண்டும். குர்ஆனுடைய வரலாறுகளில் நிறைய குழந்தைகளை அல்லாஹ் கோடிட்டு காண்பிக்கிறான். தீய குழந்தைகளும் பாடமாக இருக்கிறது, நல்ல குழந்தைகளும் பாடமாக இருக்கிறது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், மகனே, மறக்கக்கூடாத பாடங்கள், சதாவும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், உன்னுடைய மௌத்தையும் நீ நினைக்க வேண்டும். 2 விஷயங்களை மறந்து விடு மகனே, இல்லைன்னா வாழ முடியாது. நீ மற்றவர்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துடணும்னா, மற்றவர்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துவிட வேண்டும், மற்றவர்கள் உனக்கு செய்த தீங்கையும் மறந்துவிட வேண்டும். இந்த பாடங்கள் 40 வயசுல சொல்லிக் கொடுக்கிற பாடம் அல்ல, 4 வயதில் புகுத்தப்பட வேண்டிய பாடங்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு சொன்னார்கள், ஹசன் ஹுசைனுக்கு சொல்றாங்க, மகனே மகனே, ஏன்னா வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுகிற காலம் வரைக்கும் நம் பிள்ளைகளை தீர்மானிக்கக்கூடிய வட்டம் எதுன்னு சொன்னா நட்பு வட்டார். கிளாஸ்மேட்ஸ் தொடங்குறான் இல்லையா, அது அப்படியே வருகிறது. சில கட்டங்களில் அவர்கள் தான் நம் பிள்ளைகளை தீர்மானிக்கிறார்கள். திடீர்னு நல்லா இருக்கிற முடிய ஒரு மாதிரி ஆக்கிட்டு வர்றான். என்னன்னு கேட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வெட்டி இருக்காங்க இல்லையா, பிராண்டட் ஷூ கேட்கறான், இல்லடா இது புதுசா இருக்கு, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க. திடீர்னு டூர் போறேன்னு வந்து நிக்கிறான், அது பழக்கம் இல்லை.
நட்பு வட்டாரம் அவனை தீர்மானிக்கிறது. தலகீழ நிற்கிறார். இந்த சப்ஜெக்ட் எடு முடியாதுங்கிறான். கிளாஸ்மேட் எல்லாம் குரூப் அவங்க எல்லா வீடுகளையும் அதான் சண்டை. எந்த காலேஜ் நண்பர்கள் தீர்மானிக்கிறார்கள், எங்க வேலை நண்பர்கள் தீர்மானிக்கிறார்கள், கடைசியில் அவனுடைய மனைவியை நண்பர்கள் தீர்மானிக்கிறார்கள், அவனுடைய இல்லற வாழ்க்கையின் தொடக்கத்தை நண்பர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதில் தலைவலி இல்லாமல் சொன்னாங்க, மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கக்கூடியது நட்பு வட்டாரம். கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று தந்தையை புறக்கணித்து நண்பர்களை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வார்கள். அது கியாமத்தினுடைய அடையாளம். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவனுக்கு பிடிக்காத ஆள் யாருன்னு கேட்டா அத்தா. அவன் எடுக்கிற தீர்மானங்கள் நண்பர்களால் சொல்லப்பட்டது. இந்த நண்பர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா மெச்சூரிட்டியான்னு கேட்டா மெச்சூரிட்டி கிடையாது. அதனால அதில் தலிரதி எல்லாம் தன் மக்களுக்கு சொன்னார்கள், மகன்களே நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனால் நட்புறவு இப்படி இருக்கட்டும் என்று சொன்னார்கள். லா துசாஹிபில் ஜாஹில், நீ பழகு, நீ பழகு. உன் நண்பன் யார் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மடையனாக இருந்து விடக்கூடாது. ஆக முட்டாள், முட்டாளை நண்பனாக தேர்வு செய்யாதே. அடுத்து சொன்னார்கள், லா துசாஹிபில் பகில், நீ பழகும் போது பார்த்து பழகு, கஞ்சலோடு பழகி விடாதே. சில பணக்கார வீட்டு பசங்க சில ஏழை பசங்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அது நட்பு அல்ல. அவனுக்கு வேலைக்காரனா ஒரு 5 பேர் வேணும். அவன் போய் வண்டி எடுத்துட்டு வருவான், பெட்ரோல். நம் பிள்ளை இந்த இடத்தில் இருந்தால் மனம் எப்படி வலிக்கும்? வலிக்குமா இல்லையா? அந்த பணக்கார பிள்ளையினுடைய எல்லா சுபாவங்களும் ஒட்டிக்கொள்ளும் வறுமை கோட்டில் வாழுகிற இந்த பிள்ளைகள் அவர்கள் தடம் மாறுவதற்கான வழி அங்கிருந்து பிறக்கிறது. அதைத்தான் அதில் தலிரதி எல்லாம் சொன்னாங்க, பழகிற நண்பர்களில் நீ கஞ்சனை நண்பனாக தேர்வு செய்து விடாதே. அந்த கஞ்சத்தனம் எல்லோரையும் அழித்து விடும். சொன்னார்கள், லா துசாஹிபில் ஃபாஜிர், நட்பு வட்டாரத்தில் உன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கெட்டவர்களாக இருப்பதை தவிர்த்துக் கொள் என்று சொன்னார்கள். ஏன்னா நண்பர்களின் தாக்கம் அவனையும் இயக்கும் இல்லையா? அவரு ஊசி போடுறாரு, பாக்கு போடுறாரு, உதட்ட கீழே இழுத்து உள்ள வைக்கிறாரு, மேல இழுத்து உள்ள வைக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுகிறார். அது மாதிரியான பழக்க வழக்கங்கள் குறு நடவடிக்கைகள் கொண்டவர்களாக இருந்தால் உபதேசத்தின் வழியாக சொன்னார்கள், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லது, ஆனால் நல்லவர்களை தேர்வு செய், குற்றவாளிகளும் பாவிகளும் உன்னை கெடுத்து விடுவார்கள். கடைசியா சொன்னாங்க, நான் துசாஹிபில் ஹரீஸ், பேராசைக்காரனோடு ஒருபோதும் பழகி விடாதே. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏய், இந்த ஃபார்மாலிட்டி, இந்த சமுதாயம், இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நாம என்ஜாய் பண்ண முடியாதுடா. வாழ்றது ஒரு தடவை, அதனால திருடுறது தப்பு இல்ல, பொய் சொல்றது தப்பு இல்ல, ஏமாற்றுறது தப்பு இல்ல. நமக்கு 2 வீலர் வேணும், நமக்கு 4 வீலர் வேணும், நாம ஹைஃபையா அனுபவிக்கணும். இந்த பேராசைக்காரனுடைய தூண்டுதலில் மிக இலகுவாக பிள்ளைகள் சிக்கி விடுவார்கள். அதில் தலிநாயகம் சொன்னார்கள், மகனே ஒருபோதும் பேராசைக்காரனோடு நீ பழகாதே, அந்த நட்பு உன்னை அழித்து விடும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா துசாஹிப் இல்லா மூமினா, நீ பழகுகிற அந்த நட்பு வட்டாரம் நண்பர்கள் மூமின்களாக இருக்கட்டும் என்று சொன்னார். நல்ல நண்பர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மறக்கிற பொழுதெல்லாம் நினைவூட்டுவார்கள், பாவம் செய்கிற பொழுதெல்லாம் கண்டிப்பார்கள். இந்த நட்புறவுதான் துன்யாவிலும் மறுமையிலும் நீடிக்கும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூமின்களே, மூமின்களே, இந்த உபதேசங்கள், இந்த வாழ்க்கை சித்தாந்தங்கள் பிள்ளைகள் என்ற அமானிதமான அந்த செல்வங்களுக்கு கொடுத்தால் மட்டுமே, அப்பறாமை ஸ்கூல்ல படிக்கிறான், காலேஜ் போறான், சமூகத்தை பார்க்கிறான், எங்கிருந்தாலும் அவன் பெற்றோர்களால் அவனுக்கு உருவாக்கப்பட்ட அந்த அடிப்படை அறிவு அவனை நல்லவனாக வாழ வைக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்கக்கூடிய சிந்தனையை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது பெரிய ஒரு பாக்கியம், நாம் அதை உணர்றதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க, இளைஞர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு சக்தி இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். பெரிய பாக்கியம். அது என்ன பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா,
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நான் சொல்ற 2 உறுப்புகளை நீங்க பாதுகாத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு எனக்கு உறுதி கொடுங்க, சொர்க்கத்தை நான் வாங்கி தருகிறேன் என்று பெருமானார் சொன்னார். ரமலான்ல காந்த அழுதமா இல்லையா, அல்லாஹ் சொர்க்கத்தை கூட நரகம் வேண்டாம். இந்த நரகவாதிகளின் தீமையும் சொர்க்கவாதிகளின் வெற்றியும் 2 உறுப்பில் பெருமானார் சொல்லுகிறார்கள். உன் நாவு உன் உயிர் உறுப்புனா அது சவாலான ஒரு காலம் இல்லையா, சவாலான ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் நான் நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன், அது தவறான ஒரு கான்செப்ட். திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். சரியா திருமணம் என்பது என்ன? தன்னுடைய எல்லா தேவைகளிலேயும் பாதியை ஒரு பெண்ணுக்கு ஒதுக்குகிறார், முடிஞ்சு, அவ்வளவுதான். நல்லா நசீப் வச்சிருந்தா பெரிய கோடீஸ்வரர், இன்ன வரைக்கும் வீடு கட்டல, என்ன பண்ண முடியும்? தினக்கூலி சொந்த வீட்டு வச்சிருக்கிறாரு, என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையை நாம் தீர்மானிப்பதல்லவே, அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான். எனக்கு என்ன தேவை என்பதை என் ரப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறான் இல்லையா? அதனால இந்த திருமணம் காலாகாலத்திலே பெருமானார் சொல்றாங்க, உனக்கு உன்னை காப்பாற்றிக்க முடியும், உன்னை நம்பி வர்ற ஒரு பெண்ணுக்கு உணவு உடை இருப்பிடம் இதை கொடுக்கிற சக்தி இருந்து விட்டால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்களா பெருமானார்? இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க, யார் திருமணத்தை முடித்துக் கொள்ளுகிறாரோ அவர் மார்க்கத்தில் பகுதியை நிறைவு செய்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். பாதி மார்க்கம் முடிந்தது. ஏன்னா இந்த திருமண ஊசலாட்டங்களினால் மார்க்கத்தை பின்பற்ற முடியாத தடுமாற்றங்கள் அந்த இளமைக்கு ஏற்படும். எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு நிக்கா செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மீதி பாதியில அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முஃமின்களே, ரமலான் முடிஞ்சுன்னு சொன்னா ஏராளமான திருமணங்கள். ஆனால் இந்த திருமணம் மிகப்பெரிய நியாமத்தா இல்லையா? அதனுடைய நோக்கம் இந்த சமூகம் மறந்து போன ஒரு செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் கல்யாணம் முடிக்கணும், ஏன் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க நிம்மதியா இருக்கணும், கல்யாணம் முடிச்சுக்கணும். ஆனா பசங்க எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் முடிச்சதுனாலதான், சொல்லுங்க பாய், இது எவ்வளவு தவறான பிரச்சாரம் யோசிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. போச்சப்பா நிம்மதியை போச்சு. அல்லாஹ் சொல்றதுதான் உண்மை. அந்த பெண்ணின் மூலமாகத்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை நீங்கள் தேர்வு செய்வதில் இருக்கிறது. எப்படி தேர்வு செய்யறோம்? எல்லாமே ஒண்ணுதான், காலத்துக்கு காலம் மாறும். ஆனா வேலை ஒண்ணுதான், நிறைய போடணும், கிரேண்டா ஃபங்க்ஷன் வைக்கணும், பெரிய மஹால் எடுக்கணும், வட்டிக்கெல்லாம் வாங்கி கடன் எல்லாம் வாங்கி என்ன தேவை இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது? அந்த பெண் மார்க்கப்பட்டுள்ளவள். இந்த ஒரு அளவுகோலை தான் பெருமானார் சொல்றாங்க. புற அழகை பார்க்காதீர்கள், நசராணி கலாச்சாரம், அது ஆபத்து. செல்வத்தை பார்க்காதீர்கள். சில பசங்கள்லாம் எப்படி கேட்கிறாங்க, ஒத்த பிள்ளையா இருந்தா கட்டிக்கிறாங்க. ஏன் மொத்த சொத்தும்? அட பைத்தியக்காரங்க. செல்வத்திற்காக நீங்கள் திருமணம் முடித்தால் அவள் வரும் பொழுது வறுமை உருவாகிவிடும். பெருமானார் எச்சரிக்கிறார்கள். இது யகூதிகளின் கலாச்சாரம். பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? அதே போல இந்த ஸ்டேட்டஸ், அது பெரிய குடும்பம், இது என்ன அளவுகோல்னு தெரியல. பெரிய குடும்பம், பெரிய குடும்பம்னா குடும்பத்தோட தண்ணி அடிப்பாங்களா சொல்லுங்க? இந்த பெரிய குடும்பம் என்பதற்கு என்ன ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, நீ தேர்வு செய்கிற பெண், அந்த குடும்பம் மார்க்கப்பட்டாளர்கள். விளைவு, அவள் மனைவியாக வருகிற பொழுது திருமணத்தின் பிரதானமான நோக்கம், அவளின் வழியாக உனக்கும் நிம்மதி கிடைக்கும், உன்னுடைய குடும்பத்திற்கும். நிறைய இளைஞர்கள் சில நேரங்கள்ல கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எல்லாமே நல்லா இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கும் என் மனைவிக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கிறோம். ஆனா என் மனைவி சில விஷயங்களை சொல்றான், ஜீரணிக்க முடியல. என்னப்பா? அத்தா அம்மாவும் வேண்டாங்கிறான். இது 90% இன்று திருமணங்களை மேற்கொள்ளுகிற இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனை. அவளுக்கும் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
அவர்களுடைய சுதந்திரம் பாதிக்கிறது என்று சொல்லுகிறார். அம்மா சும்மா நம்ம மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு அவர் திடீர்னு டீ கேட்பாரு, அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகணும், சிலவங்கள பார்க்க முடியாதுங்க. அது தாண்டி போய் இன்றைக்கு பெண் தேர்வு செய்யப்படுகிற பொழுது அந்த பெண் வீட்டாரின் சார்பாக வைக்கப்படுகிற கண்டிஷன், உங்க அத்தா அம்மாலாம் என் உள்ள பார்க்காது, இதுக்கு ஒத்துக்கிட்டா கல்யாணம் நடக்கும். எந்த ஜாகில் சமூகத்திலே நாம் வாழ்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆன் சொல்லுது, நீங்கள் பெறாதவர்களை பிள்ளை என்று அழைக்காதீர்கள், உங்களை பெறாதவர்களை பெற்றோர் என்று அழைக்காதீர்கள். இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்ட செய்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, திருமணம் ஆயிருச்சுன்னா ரெண்டு தாய் இந்த மரபுகளை தொலைத்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது இல்லையா? இன்னொருத்தர் சொல்றாரு, சின்ன வீடான இருக்கு, ஒரே ஒரு பெட்ரூம் ஒரு ஹால், அவ்வளவுதான், நல்ல வசதி தான். கதங்கச்சில வந்தா அசுரோட போயிடுவாங்க. எவ்வளவு வெறித்தனமான மனோநிலை! உறவினர்கள் வருவதுதான் உங்கள் வீட்டினுடைய அபிவிருத்தியை தீர்மானிக்கிறது பெருமானார் சொன்னாங்க. இன்னொரு 2 ரூம் இருந்துச்சுன்னா அத்தா அம்மா வந்து தங்கிட்டாங்க, குரூரமான ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டோமோ? இது எல்லோருக்குமே நடக்கும். காலம் கனிந்த பிறகு யோசிக்கிற விஷயம் அல்ல. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது ஒரு இபாதத், பெரும் பாக்கியம், பாவங்களை விட்டும் பாதுகாக்கிற பாக்கியம். அதனால திருமணங்களில் மிக எளிமையான திருமணம் எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, எது குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதுவே அதிகமான நன்மையை பெற்றுத் தருகிற திருமணம். அது இந்த காலத்திற்கு பொருந்தாது. என்ன சொன்னாலும் சரி இல்லையா? அதாவது அனாச்சாரங்களை எல்லாம் தாண்டி மிக கேவலமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நல்ல மார்க்கம் தெரிந்தவர்களே ஆமோதிக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ஹதீசுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாமே கடைசியில ஒரு சொல்லுவாரு, எனக்கு தெரியலங்க, பசங்க செஞ்சிட்டாங்க. இது எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலை இருக்கு, அவ்வளவு அனாச்சாரங்கள். அல்லாஹ் அக்பர். பிறகு திருமணத்தின் நோக்கம் நிம்மதியாக வாழுதல் எப்படி கிடைக்கும்? அவ எப்படி அடங்குவா? நீ ஆடிட்டு இருக்கிறவள தானே கூட்டிட்டு வந்த இல்லையா? மோமீன்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்கியம், அதை நிறைவாக அடைவதற்கு திருமண கலாச்சாரங்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த வழிமுறைகளை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் வரும் தலைமுறைக்கு பாதுகாப்பாக அமையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 3வது வாழ்க்கையில நாம எல்லாருமே ஆசைப்படுவது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் தக்பீர் கட்டுகிற பொழுது இந்த ஃபஜ்ருடைய பரலு 2 ரக்காத்து இந்த இமாமை பின்தொடர்ந்து சத்தமா சொல்லுங்க. நான் 7 வயசுல சொல்லிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கிபிலா காபாவை பார்க்கிற வாய்ப்பை எனக்கு நீ தர வேண்டும். இது எல்லோருக்குமான ஆசை. அந்த நற்பாகியம் யாருக்காவது கைகூடி விட்டால் அதை விட பெரும் சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதிலும் இருக்கிற விபரீதம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வசதி வாய்ப்பு இருக்கும் போது உடனே ஹஜ் பண்ணிருங்க, உங்களுக்கு நோய் ஏற்படலாம், வேறு செலவினங்கள் வரலாம், அல்லது வண்டி வாகனம் கிடைக்காம போயிடலாம். அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, கடுமையான மழை பெய்யுது, விமானங்கள் எல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க, விசா கட்டணங்கள் கூடுகிறது, நிலைமைகள் மாறலாம், போக முடியாத சூழல்கள் உருவாகலாம், மரணம் திடீரென்று வந்து விடலாம். அதனால் வசதி இருக்கிற பொழுது ஹஜ் என்ற ஆன்மீகத்தின் உச்சபட்சத்தை அனுபவித்து விடுங்கள் என்று சொன்னார். அதுல கேரளஸா இருக்கிறோம். சரி, அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டால் அது கூட சடங்காக மாறி போன அவலம். யார பார்த்தாலும் குடும்பமா உம்ரா போகும், குடும்பமா உம்ரா போகும். போயிட்டு வந்து என்னங்க செஞ்சாரு? பள்ளி பக்கமே வர்றதில்லை, அந்த அம்மா தலையில சீலையே போடுறதில்லை, இவன் தகரியமா தண்ணி அடிக்கிறான். என்ன இது? இது யாரை ஏமாற்றுகிறோம்? ஏமாற்றுறதான். அப்படியே கொடுக்குற பேசணும், மாமா மாமா எல்லாம் போயிட்டாங்க, அதுக்கு என்ன பண்றது? நம்மளும் போகணும் இல்ல, காசு இல்லடி, வாங்குங்க. என்ன இது மார்க்கமா அல்லது இது சமூகத்தினுடைய மிகப்பெரிய நஷ்டக்கேடு? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, இஸ்லாத்தினுடைய உயிரோட்டத்தை பார்க்கிற அனுபவிக்கிற பெரும் வாய்ப்பு ஹஜ் உம்ரா.
இல்லையா? பெரும் வாய்ப்பு. நீங்க எங்க போறீங்க? எங்க போறோம்? 6000 மைல் காபத்துல்லா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கே போகிறோம், பெருமானாருடைய காலத்திற்கு போகிறோம். மக்காவையும் மதீனாவையும் அனுபவிக்கிற ஒருவருக்கு குறைந்தபட்ச ஈமானிய வாழ்வு அடுத்து வாழ்வதில் தான் இவருடைய ஹஜ் உம்ரா அங்கீகாரம் பெற்றதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. போயிட்டு வந்தா முடிஞ்சதுன்னு சொன்னா பிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்திற்கும் சடங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என் சமுதாயத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் சுற்றுலாவிற்கு வருவார்கள். எங்க எங்க நாங்கெல்லாம் ஃபேமிலியோட போன வருஷம் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போனோம், இந்த வருஷம் மெக்கா போலான்னு இருக்கணும். அவன் அப்படித்தான் இருப்பான். என் சமூகத்தின் செல்வந்தர்கள் சுற்றுலாவுக்கு வருவார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த அறிவு ஞானம் இதனுடைய ஆன்மீகத்தினுடைய பேரின்பத்தை உணராததின் விளைவு அங்க போய் 15 நாள் நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கு. இது எந்த கணக்கில் சேர்த்துறது? இது தெரியாம நாம இங்க நிக்க வச்சு போகிறார்கள் அப்படின்னு கட்டி அணைச்சு பொன்னாடை எல்லாம் போத்தி என்னடா பண்ண நான் போய் தூங்கிட்டு வரலாம். இது ரொம்ப கேவலமா இல்லையா? நீங்கள் அல்லாவை நீங்கள் விளையாட்டாக அல்லாவோடு நையாண்டி செய்வதை போன்று இருக்கிறது. பணக்காரர்கள் சுற்றுலாவுக்கு செல்வார்கள். எவ்வளவு கணிப்பு, பெருமானாருடைய கணிப்பு. இரண்டாவது சொன்னாங்க, என் சமுதாயத்துல உலமாக்கள் ஆலிம்கள் ஹஜ்ஜி நிறைவேற்றுவார்கள் முகஸ்துதிக்காக. மூன்றாவது, என் சமூகத்தில் நடுத்தர மக்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள் வியாபார நோக்கத்தோடு. அங்க அவர் சுத்தி சுத்தி பாக்குறாரு, என்னங்க உட்கார்ந்து கால்குலேஷன் பண்றாரு. எப்படியும் ஒரு 50 லட்சம் ஆஜிகள் வருவாங்க. ஆமா வருவாங்க. ஒரு ஆஜி ஒரு நாளைக்கு 15 பாட்டில் தண்ணி குடிக்கிறார். இவருக்கு அங்க உட்கார்ந்து பேசுறாரு அப்படின்னா எத்தனை லட்சம் பாட்டில் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்ப இங்க ஒரு பாட்டில் கம்பெனி போட்டா செம்மையா இருக்கும். ரூம்ல சும்மா இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய சிந்தனை இன்னொருத்தர் சொல்றாரு, மாடி இன்னும் கொஞ்சம் அரபு நாட்டு குதிரைகளை இங்கேதான் நாம் பார்த்து பாவி என்னங்கள். பெருமானார் தெளிவாக சொல்லுகிறார்களே, நடுத்தர மக்கள் வணிக நோக்கத்தோடு வருவார்கள். இன்னொன்னையும் சொன்னாங்க, பரம ஏழை ஹஜ்ஜுக்கு போறான். என்னடா அதிசயமா இருக்கு, யாசகத்திற்கு வருவார்கள். எத்தனை நாள்தான் குடிமுத்தூர்ல 5-10 வாங்குறது? ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்னா ரியால் கணக்கில் என்ன செய்யும்? எங்க கை நீட்டினா போச்சா? ஒரு சமூகத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளை எந்த அளவு பெருமானார் சொன்னார்களோ அதனுடைய அபாயங்களையும் சொன்னார்கள். நீ ஹஜ்ஜு பண்ணனா உனக்கு சொர்க்கம்தான், உனக்கு சொர்க்கம்தான். அரபா மைதானத்தில் நின்று விட்டால் அன்று பிறந்த குழந்தையாக மாறிவிடுவாய். சுப செய்திகள் எவ்வளவோ எச்சரிக்கையும் அவ்வளவு. வாழ்க்கையில ஒரு தடவை காபாவை பார்த்து விட்டவன் அல்லாஹ்வுடைய அரிசை பார்த்ததனுடைய பாக்கியம். வரலாறை தீர்மானிக்கிற காபத்துல்லா, மகாம் இப்ராஹிம், ஜம்சம், மதாப், சஃபா மருவா, புனிதமான மினா, அரபா, முஸ்தலிஃபா, இந்த இடங்கள் எல்லாம் தன் வாழ்க்கையின் உண்மையை உணர வைக்கிற பேரற்புதங்களை சடங்குகளினால் அனுபவிக்காமலேயே சுற்றுலாவாக, வணிகமாக, இச்சையாக தீர்மானித்துக் கொண்டு திரும்புகிற அவலங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற நற்பாக்கியங்கள் இதெல்லாம் குழந்தைகளை நல்லவங்களா உருவாக்குறது, திருமணங்களை கண்ணியமான முறையில் நடத்துறது, அல்லாஹ் கொடுத்த பெரும் வாய்ப்பு. ஹஜ்ஜை வீணாக்கி விடாமல், சடங்காக்கி விடாமல் அதை அனுபவித்து மாற்றத்தை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஹஜ் என்ற ஆன்மீக மாநாடு ஆண்டுதோறும் நடக்கிறது. இந்த நிலைகளை மாற்றி நல்ல நடைமுறைகளுக்காக போராட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய உயர்வான சிந்தனை உடையவர்களாக வாழ்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.